ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீரை தான் நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம் லஞ்சுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த கீரை காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த கீரை வந்து என்ன கீரை, தண்டு கீரையா, அரைக்கீரையா, சிறுகீரையா, பருப்பு கீரையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்புறம் அது என்ன சமைக்கலாம், எப்படி சமைக்கலான்னு பார்த்தா அந்த பருப்பு போடுறாங்க, பாசிப்பருப்பு போடுறாங்க, துவரம்பருப்பு போடுறாங்க, நிறைய டிஃப்ரெண்ட்டாக செய்கிறாங்க. அப்புறம் வெறும் பருப்பே போடாமல் சமைக்கிறாங்க. வேண்டாம், ஆல்ரெடி 8 மணிக்கு அந்த பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்து பார்க்க ஆரம்பித்தேன். அது 8:30 ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, கீரை வேணாம், நீ எடுத்துகிட்டு போமா, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லை நீ ஒரு கட்டு கீரை மட்டும் எடுத்து வை, ஒரு கட்டு வந்து நல்லா அலசிட்டு கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வெங்காயமும் அந்த பூண்டு காஞ்ச மிளகா போட்டு நல்லா வறுத்துட்டு கீரையை போட்டு நல்லா இது பண்ணி கொஞ்சோண்டு வெந்தவுடனே தேங்காய் போட்டு நல்லா எடுத்து பொரியல் மாதிரி பண்ணிடுறேன். ஸோ அதுதான் நான் ட்ரை பண்ண போகிறேன். வாங்க நம்ம போய் அந்த கீரையை வந்து இன்றைக்கி ஒரு வழி பண்ணுவோம். ஃபஸ்ட் டைம் நம்ம கீரை பண்ண போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகமும் போடணுமா? எனக்கு தெரியாது அதெல்லாம். கீரை செரிமானம் ஆகாதுல்ல, அதனால நம்ம கொஞ்சோண்டு ஜீரகம் செஞ்சு எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோம். காஞ்சிட்டு இருக்குமா போட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம் போட்டு தட்டி வச்சிருக்க பூண்டு கொஞ்சம், அப்புறம் காஞ்ச மிளகா, அப்புறம் வெங்காயம். கிட்ட வந்து காட்டுங்க. நல்லா வதக்கிட்டோம். கருவேப்பிலை போடலாமா? உப்பு போட்டாச்சு. நல்லா வதங்கிட்டோம். நீ இதுக்கு முன்னாடி கீரை பண்ணிருக்கியா? நானும் ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் கீரை பண்றேன். மிளகா போதுமா? தேங்காய் தான் வேண்டாம். எங்க அம்மா தேங்காய் போட சொன்னாங்க. போதுமா? வெங்காயம் வாங்கிட்டா வதங்கட்டும். வீடியோவில் வெங்காயம் கலர் மாறக்கூடாதுன்னு சொன்னாங்க. போதும். அடுப்பை கம்மி பண்ணிக்குவோம். நம்ம தண்டிக்கீரை போடுவோம். அடுப்பை ஸ்லோ வச்சுட்டேன். இது வந்து தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, அதுலேயே தண்ணி இருக்குமா, அதுவே வந்து தண்ணி, அதில் இருக்க தண்ணியிலேயே வந்து இந்த கீரை வெந்துருமா. நம்ம வந்து கலரிடணும். மடியில் இருக்க வெங்காயத்தெல்லாம் காணும். கொஞ்ச நேரம் வந்து அது வேகட்டும். வாழை எவ்வளவு வீடியோ பாக்குறோம். கீரை வந்து கொஞ்ச நேரம் வேகட்டும், சரிங்களா? கீரை போட்டாச்சு. வாழை போட்ட கொஞ்ச நேரத்துலயே இங்க பாரு. அதுதான் பத்தாதுன்னு இன்னொரு கட்டம் போட்டா கரெக்டாக இருக்கும். கீரை வந்து பார்க்க நிறையா இருக்கும், அப்புறம் சுண்டும் போது கம்மியாயிடும். இன்னும் குட்டியா ஆயிடுச்சு, கொஞ்சமா ஆயிடுச்சு. ஐயோ, தண்ணி இருக்கு அடியில. நான் அது வேகணும்ல, கீரையில் உள்ள தண்ணி தானே. உப்பு இருக்கா? நீ எப்படி பாக்குறது? கொஞ்ச நேரம் வேகட்டும். உப்பு போட்டியா? போட்டனே. கொஞ்ச நேரம் ஆகும். நீ சாப்பிடலன்னா வச்சுக்கோ.
நான் கீரை முருங்கைக்கீரை தவிர எந்த கீரையும் சாப்பிட மாட்டேன். அதெல்லாம் இல்ல, பொரியல் பண்றல ஃபர்ஸ்ட் சாப்பிடுற. நீ சாப்பிட்டு ஆஃபீஸ் போ, நான் அப்புறம் சாப்பிட்றேன். அதெல்லாம் முடியாது, நீ சாப்பிடுறத நான் பாக்குறேன். நான் வீடியோல இங்க ஆஃபீஸ் போயிட்டு ஃபோன் பண்ணேன். சாப்பிட மாட்டேங்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். நான் செய்யறேன் தானே, ஒழுங்கா சாப்பிட சொல்லுங்க. சாப்பிட்றேன். இது தண்ணி நிறைய வந்துச்சு மாலா. வரட்டும் அது வேக வேக கரெக்ட் ஆகிடும். கீரையை வந்து புளிஞ்சிட்டு போடணும், நீ அப்படியே போட்டியா? இல்லையே, தண்ணி இதோ இருக்கே. கீரை கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்கும். பொரியல் எப்படி தண்ணியா? பொரியல்னா முருங்கைக்கீரை தான் பொரியல் வந்து அப்படி உதிரி உதிரியாக இருக்கணும். இந்த கீரையெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கலாம், ட்ரையாக. ட்ரையானா ரொம்ப ட்ரையாக இல்லை, கொஞ்சம் இதாக இருக்கணும், அப்படியே செமி கிரேவியாக இருக்கணும். முருங்கைக்கீரை தான் உதிரி உதிரியாக இருக்கணும். இது குழம்பு மாதிரி ஆகுது. சரி, ஃபர்ஸ்ட் டைம் தானே. அந்த 2 கட்டும் போட்டுனா கரெக்டாக இருந்திருக்கும். இல்ல, அதுதான் வாங்கிட்டு வந்த 2 கட்டு போடணும். தெரியாது, சொல்லும் போது கேட்கணும். கட் பண்ணும் போதே தான் சொல்கிறேன், 10 அது 2 போடுன்றேன். யார் திங்க போறா யார் திங்க போறான்னு. ஆமா, பின்ன நம்ம 2 பேர் தான். சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா காலி இது ஆகிடும். நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமா அது செஞ்சு. எனக்கு கீரை குழம்பு வச்சு சாப்பிடணும்னு ஆசையா இருந்தது மாலா. அதுக்கு உங்கள் அம்மாட்ட கொடுத்து வச்சு கொடுங்க. இல்லை யூடியூப்பை பார்த்து வை. அதான் நீ பருப்பு வாங்கி தர மாட்டிய. பருப்பு தான் இருக்க உள்ள 1 கிலோ. காட்டு, ரேஷன் கடை பருப்பு சாப்பிட காட்டு. அனல் அதிகமா இருக்கு. வெந்திருக்கும், உப்பு இருக்கான்னு பாரு. நீ பாரு. கீழே வேகட்டாம்ப்பா. வச்சிருவேன். தண்ணி போகுது கொஞ்சம் கொஞ்சம். போயிடும், அது வேக வேக ட்ரை ஆகிடும். அப்படியே கொஞ்சம் தேங்காய் போட சொன்னாங்க. அதெல்லாம் நம்ம இஷ்டம், வேணா கஞ்சி போடலாம். இருக்கு, கார குழம்பு இருக்கு, பிழிஞ்சு போட்டு பிசைஞ்சு இதை தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். மதியத்துக்கு இது வந்து நேற்று வச்ச கார குழம்பு சூடு பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து காலையில பசங்களுக்கு பண்ண முட்டை மீதி இருக்கு. அப்புறம் நேற்று வச்ச சாப்பாடு இருக்கு, அதுதான் காலையில டிஃபன். அவ்வளோதான். கீழே முடிஞ்சிச்சா? அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தண்ணிலாம் போட்டோம். தண்ணி இருக்கு பாரு அடியில். போகும்ல அது, வேகட்டும். நீ இந்த பக்கம் வா, நீ எடுத்து சாப்பிட்டு அப்புறம் நீ அது இவ்வளோ திறப்பு இவ்வளோ உன்னோட ஃபர்ஸ்ட் டெஸ்டிங். எப்படி இருக்கு வாலா? நல்லா இருக்கா? ஓகே. உப்பு அதிகமா இருக்கா? நான் எப்படி இருக்கேன்னு பார்க்குறேன். சுடும். உப்பு அதிகமாக போட்டேன். ஆனால் கீரை சூப்பராக இருக்கும். உண்மையாலுமே நிஜமாலுமே நல்லா இருக்கு. உப்பு ஜாஸ்தி. உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டேன், அது அளவு தெரியல. உண்மையாலுமே கீரை சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உப்பு மட்டும் அதிகமாக போட்டேன். நீங்கள் சூப்பர் சூப்பர். இது தெரியாமல் போச்சு. இவ்வளோ ஃபுல்லாக கீரை போட்டேன். இங்கே பாருங்க, இவ்வளோ தான் வந்திருக்கு. இது ஃபுல்லாக போட்டேன், இவ்வளோ தான் வந்திருக்கு கீரை. நான் என்ன நினச்சேன், சரி நிறைய வரும்னு சொல்லிட்டு ஒரு கத்தை மட்டும் போட்டேன். சரி ஓகே பரவாயில்ல, ஆஃப் பண்ணிட்டா. நம்ம இப்போ வந்து குளிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. ஸோ நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்றோம். சாப்பிட்டு தான் நான் ரெடி ஆகும். ஓகேங்களா, வாங்க போய் சாப்பிடுவோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. ஸோ நாங்கள் சாப்பிட உட்காந்துட்டோம். பழைய சாப்பாடு, அப்புறம் குழம்பு இருந்தது, அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கீரை வச்சு நல்லா சாப்பிட்டுட்டோம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி கீரை செய்வீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா,
பாய்.